ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எப்போலாம் வந்து பிரச்சனையில இருக்காங்க, இல்ல மனசோர்வு இருக்கு, யார் மேலயாவது கோபம் இருக்கு, ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பழி வாங்குற உணர்ச்சி இருக்கு, அந்த டைம்லலாம் இவங்க துர்காதேவி முன்னாடி உட்கார்ந்து ஒரு விளக்கோ, இல்ல ஒரு கேண்டலோ ஏத்தி வச்சு, ஸோ இவங்களோட மனசுல அப்ப எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருந்தாலும், ஒரு கோபதாபங்கள் இருந்தாலும், அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு நெருப்பு ஒளிக்கு முன்னாடி அவங்க வந்து சமர்ப்பிக்கணும். எனக்கு இந்த நபர் மேலே இந்த மாதிரி கோபம் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு, இந்த தாக்கம் இருக்கு, எதுவா இருந்தாலும் அந்த ஒளிக்கிட்ட தீபச்சுடர்கிட்ட சரண்டர் பண்ணணும். ஸோ இதை பண்றதுனால இன்னொன்று உட்காந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளெயின் பேப்பரில் கூட அவங்களுக்கு எமோஷன்ஸ் என்னெல்லாம் தோணுதோ அந்த டைமில் யாராவது அடிக்கணும்னா கூட அந்த பேப்பரில் எழுதி ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த எமோஷன்ஸையும் அந்த பேப்பரில் வந்து கன்வே பண்ணி அந்த பேப்பரை வந்து அங்கேயே அவங்க பேர்ன் பண்ணி எரிச்சு தூக்கி போட்டுடணும். ஸோ இதை ஒரு பரிகாரமாக எடுத்து அவங்க எப்போல்லாம் அவங்க இமோஷ்னலி ட்ரெயின் ஆகுறாங்களோ அந்த டைமில் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறத அவங்களால பார்க்கவும் முடியும். அண்ட் அதுக்கான வேலைகளும் பிஹைண்டில் உருவாக ஆரம்பிச்சிரும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ரெமெடிஸாக கொடுக்குறாங்க.